ஸோ நீங்க சொல்றது புதியதா பார்த்தீங்கன்னா, வந்த மக்கள் கட்சி வந்து தெளிவாயிட்டாங்க. மக்கள் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. தெளிவா இருக்காங்க. ஜெயிக்கிற அணியா வந்து அதிமுக இருக்குன்னு இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு மாற்று என்பது அதிமுகவா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் ஆட்சி அனுபவத்தில் அதிகாரத்தில் இருந்து அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அந்த வாக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்தா பெட்டர்னு நினைப்பாங்க. 3 ஆப்ஷன் இருந்தால் கூட இதுவரைக்கும் சீமானுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனை மக்கள் தரல. பல ஆண்டு காலம் அவரும் போராடிட்டு இருக்காரு, அவர் தரல. அது மாதிரி புதிதாக வந்த விஜய்க்கு நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு இருக்கும்னு பேசப்படுகிறது. அது என்னங்கிறது இனிமே தான் நமக்கு புலப்படும். அது இது வரைக்கும் கன்ஃபார்ம்டாக தெரியல. அந்த ஓட் பேங்க் என்னவா இருக்குங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அந்த பட்சத்தில் ஏற்கனவே அனுபவத்தில் இருந்த ஒரு ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி. அவர்களுக்கு வாக்களிக்க தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து மூணாக இருந்தால் கூட சாய்ஸ் வில் பி திஸ் அப்படி தான் இருக்கும். அநேகமாக அப்படி தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் மீறி சில வாக்குகள் அங்கங்கே கொஞ்சம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, நிச்சயமாக கொஞ்சம் வாக்குகள் எல்லாம் பிற கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெயிக்கிற இடத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை.